உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதைத்தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக ஆராய்ந்து அந்த பலனை உங்களுக்கு சொல்றதா இருக்கிறோம். இப்போ இந்த பலன் மூலியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பலனால் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் இந்த பலன் கண்டிப்பாக பயன்படும். அப்ப இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குரு பகவான் இவங்க ஜென்மத்திலேயே இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதுபோக சூரியனும் புதனும் ரிஷபத்தில் இருக்கிறாங்க. அந்த புதன் பகவான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. அதே ஜூன் 6ஆம் தேதி செவ்வாய் பகவானும் கடகத்தில் இருந்து நேச்சத்தில் இருந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாங்க. சிம்மத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல சனி பகவான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாத கிரக அடைவுகள் இது மாதிரி இருக்குது. அப்ப இந்த கிரக அடைவுகளால் மிதுன ராசிக்காரராகிய எங்களுக்கு நல்ல மாற்றம் ஏதாவது நடக்குமா? கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த மாதத்துல மிதுன ராசிக்காரங்க தான் டாப் 1ல இருக்கிறீங்க. ஏன்னா எல்லா கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சூப்பரா இருக்குது. இதுல முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா இந்த சூரியனும் குருவும் உங்க ராசியில ஒன்று சேர்றாங்க இல்லையா? அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சி ஆகிறார். அந்த சூரியனும் குருவும் ஒன்று சேர்வதும், அதே ஜூன் 6ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன், மிதுன ராசிக்கு அதிபதி, இவங்களும் அந்த ராசிக்கு வருவது மிக மிக சிறப்பு. அப்ப அந்த ராசிக்கு ராசிநாதன் வர்றதுனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய அறிவு கண்டிப்பாக நல்லபடியா வேலை செய்யும். இதற்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு அப்படின்னா இருந்துச்சு, குழப்பம், ஒரு நிதானம் இல்லை, ஒரு தெளிவில்லை. எந்த முடிவெடுத்தாலும் அதுல சட்ட சிக்கல், பிரச்சனைகள், வீண் விபரீதம், இதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால கண்டிப்பாக நல்ல தெளிவு, நல்ல முடிவு, நல்ல ஒப்பீனியன், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது போக உங்க ராசியிலேயே குரு இருக்கிறார். அப்ப அந்த குருவும் புதனும் சேர்ந்தால் ஏதாவது ரூபத்துல வெளிநாட்டிலேயோ இந்தியாலேயோ ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு நாட்டிலேயோ நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்களை சாதிப்பீங்க, இல்லைன்னா பெரும் பணம் சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தால சில தொழிலதிபர்கள்னாலேயோ நல்ல விஐபினாலேயோ சில முக்கியமான மனிதர்கள்னாலேயோ உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்படும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க மேலே எந்திரிச்சு
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தகுதி, உங்களுடைய தரம், உங்களுடைய அந்தஸ்து எல்லாமே இந்த பீரியட்ல மாறப்போகிறது. இது உண்மையா கண்டிப்பாக நடக்கும். அது போக சூரியனும் குருவும் இணைய போறாங்க உங்க ராசியில. அந்த சூரியனும் குருவும் இணைந்தால் ஒண்ணு நீங்க பெரிய ஆள் ஆவீங்க, இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஆள்னால நீங்க கௌரவிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு டைம் இந்த பீரியட்ல உங்களுக்கு இணைஞ்சிருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறும், உங்களுடைய தகுதியே மாறப்போகிறது. அடுத்தவங்கள் உங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தும் செல்வமும் செல்வாக்கும் பெருகப் போகிறது. இது போக குரு பகவான் உங்க ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? அறிவு, திறமை, அந்த திறமைக்கு வாய்ப்பு, உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த பீரியட்ல நீங்க குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா, யாரார் எழுதியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும். இந்த பீரியட்ல முயற்சி பண்ணால் அது நல்லபடியாக நடக்கும். டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இப்போ பெரிய டாப்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அப்போ உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்கும். எஜுகேஷன் மூலியமாக நல்ல காலேஜ், நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக படிப்பு முடித்த உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்பார்த்த, இல்லை கவர்மெண்ட்டே உங்களை புகழ்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது மாதிரியான டைம் தான் இப்போ உங்களுக்கு இருக்குது. இது போக உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனாலையும், அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அந்த விபரீத ராஜயோகத்தால் கண்டிப்பாக உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு ஏதாவது எல்லாருமே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாதனை இருக்கும், பட்ட கடனை அடைச்சிருவீங்க. உங்க சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று சேர போகுது. சொந்த பந்தம் எல்லாம் பிரச்சனையா, வம்பு வழக்கு இது மாதிரி இருந்திருந்தாலும் அதெல்லாமே தீரப்போகிறது. உங்க தாய் கூடயோ தகப்பன் கூடயோ மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாமே விலகப் போகிறது. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த சனி பகவானால உங்க தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லா இருக்கும், வெளிநாடு போவீங்க. சுபகாரியங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு யார் தடுத்தாலும் நிற்காது. இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த கேது பகவான் மட்டும்தான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருந்தாலும், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல இருந்தாலும், உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை அள்ளி கொடுப்பாரு, தெய்வ சிந்தனையை கொடுப்பாரு, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொடுப்பாரு. அதிகமா நீங்க விநாயகர் கும்பிட வேண்டியது வரும். பிள்ளையாரப்பட்டி போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பிள்ளையாரப்பட்டி போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு திண்ணீரும் குங்குமம் வாங்கி கொடுத்து பூஜையில் வச்சு மீண்டும் வாங்கிட்டு நீங்கள் வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது போக இந்த பீரியட்ல காமாட்சி அம்மனையும் நீங்கள் கும்பிட்டு வாங்க. அது போக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இல்லைன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன செய்யணுமோ தாராளமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய குறைகள் விலகும், உங்களுடைய
பொசிஷனே மாறும். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜாதகத்தை நானே பார்த்து சொல்லணுன்னு தான் எனக்கு விருப்பம். இப்போ நான் ஒரு ஸ்டேப் போட்டு அந்த ஸ்டேப் மூலிமா உங்கள் பாருங்கன்னு சொன்னால் அது திருப்தியாக இருக்காது. கண்டிப்பாக நானே பார்த்து சொல்கிறேன். ஆனால் பார்த்து சொல்லணும் ஒரு 15 நாள் ஆகும். பொறுமையாக இருக்கிறவங்க இருங்க. ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு நான் ஜாதகம் பார்த்தே ஆகும்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் குடும்ப ஜோசியர் யாராக இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.